Hello all, welcome to day 12 of sharing my mind voice while studying. இன்றைக்கி நம்ம நேற்று விட்ட இடத்துல இருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். We were studying chapter 2 of strategic management. அதில் we were seeing இதெல்லாம் பார்த்துட்டோம். We have to continue from internationalization of business. கரெக்டா? ஓகே, internationalization of business. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னலைசேஷன் ஹேஸ் எமர்ஜ்டு ஆஸ் த டாமினன்ட் கமர்ஷியல் ட்ரெண்ட் ஓவர் த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டெக்கேட்ஸ். ஆமாம், லாஸ்ட் 20 இயர்ஸில் இன்டர்நேஷ்னலைசேஷன் ரொம்ப டாமினண்ட்டாக வந்திருக்கு, ஒரு ட்ரெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட் எனேபிள்ஸ் அ பிஸ்னஸ் டு என்டர் நியூ மார்க்கெட்ஸ் இன் சர்ச் ஆஃப் கிரேட்டர் ஏர்னிங்ஸ் அண்ட் லெஸ் எக்ஸ்பென்சிவ் ரிசோர்ஸஸ். அது பிஸ்னஸை என்ன பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, புதுசாக ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராக ஹெல்ப் பண்ணுது. அங்கே ஏர்னிங்ஸ் அதிகமாகவும் இருக்குமா, எக்ஸ்பென்ஸ் கம்மியாகவும் இருக்குமா, அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வேறு என்ன பண்ணுது அப்படின்னா, எக்ஸ்பேண்டிங் இன்டர்நேஷ்னலி எனேபிள்ஸ் அ பிஸ்னஸ் டு அச்சீவ் கிரேட்டர் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அண்ட் எக்ஸ்டெண்ட் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா நமக்கு என்னென்னு தெரியும், நம்ம லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப ஒரு சில இடத்துல நமக்கு எக்கனாமிக்காக முடியும், ஒரு சில எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். ஓகேவா, அதுதான் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஸோ நம்ம ஃபாரினில் போயிட்டு இன்டர்நேஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணுறப்போ நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவோம், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவோம், நிறைய சேல் பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸாக அது நடக்கும். அண்ட் நம்மளோட ப்ராடக்ட்ஸோட லைஃப் ஸ்பேன் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, the strategic management process is essentially the same for global firms as it is for domestic firms. நம்ம இப்போ இவ்வளோ நேரம் படித்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்லாம் குளோபல் ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி, டொமஸ்டிக் ஃபார்ம்ஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே மோர் ஆர் லெஸ் சேம் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் ப்ராசஸஸ் ஆர் மச் மோர் காம்ப்ளிகேட்டட் டியூ டு அடிஷ்னல் வேரியபிள்ஸ் அண்ட் லிங்கேஜஸ். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் என்னவோ ஒன்று தான், ஆனால் இன்டர்நேஷ்னலாக போகிறப்ப நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அடிஷ்னலாக வேரியபிள்ஸ் அண்ட் லிங்கேஜஸ் ஆட் ஆகிறதுனால புதுசாக காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. A business can approach internationalization systematically with the aid of international strategy planning. ஒரு பிஸ்னஸ் இன்டர்நேஷ்னலாக போகணும் அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அப்படிங்கிற ஹெல்ப்போட சிஸ்டமேட்டிக்காக அதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் மெத்தட் ஃபார் அன் ஆர்கனைசேஷன் டு ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் இன் குளோபல் மார்க்கெட்ஸ் இஸ் பை ஸ்கேனிங் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஆமாம், நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் இருக்குது அப்படின்னு குளோபலாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஸ்கேனிங் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறாங்க. The development of an effective strategies and the formulation of global strategic objectives are made feasible by internationalization. ஓகேவா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணுறதுக்கும் குளோபல் ஸ்ட்ராட்டஜிக் அப்ஜெக்டிவ்ஸை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கும் இன்டர்நேஷ்னலைசேஷன் ஃபீஸிபிளாக ஆக்கியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா, ஒரு குளோபல் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கணும், எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்தால் அது ஒரு குளோபல் பிஸ்னஸ்ன்னு நம்ம நினைக்கலாம் அப்படின்றத அடுத்தது சொல்கிறாங்க. டு பி ஸ்பெசிஃபிக், குளோபல் பிஸ்னஸ் ஹேஸ் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இந்த 3 இருந்தால் அது ஒரு குளோபல் பிஸ்னஸ் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் அ காங்க்ளமரேட் ஆஃப் மல்டிபிள் யூனிட்ஸ். ஓகேவா, லொக்கேட்டட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த குளோப் பட் ஆல் லிங்க்டு பை காமன் ஓனர்ஷிப். சிங்கிள் ஓனராக இருக்கணும், ஆனால் உலகம் ஃபுல்லாக மல்டிபிள் யூனிட்ஸ் இருக்கணும். ஓகேவா, அப்படி இருந்தால் அது ஒரு குளோபல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். மல்டிபிள் யூனிட்ஸ் ட்ரா ஆன் அ காமன் பூல் ஆஃப் ரிசோர்ஸஸ் காமனாக இருக்கணும். ஓகேவா, யூனிட்ஸ் மல்டிபிளாக இருக்கணும், ஆனால் ரிசோர்ஸஸ் காமனாக இருக்கணும். மணி, கிரெடிட், இன்ஃபர்மேஷன், பேட்டர்ன்ஸ், ட்ரேட் நேம்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ஓகேவா, அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறாங்க. அடுத்தது, the units respond to some common strategy. ஓகேவா, besides its managers and shareholders are also based in different nations. அதோட மேனேஜர்ஸ், ஷேர் எல்லாமே டிஃப்ரெண்ட் நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்கணுன்றத சொல்கிறாங்க. இதில் எல்லா இடத்துலையுமே காமனாக ஒரு வேர்டு இருக்குது, நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு எனக்கு தெரில. காமன் அப்படிங்கிற வேர்டு எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே காமன் ஓனர்ஷிப், இங்கே காமன் பூல் ஆஃப் ரிசோர்ஸஸ், இங்கே காமன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது
ஒரு பிஸ்னஸ் குளோபல் பிஸ்னஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம இந்த 3 பாயிண்ட்டையும் எழுதணும். இந்த 3 பாயிண்ட்டையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த காமன் அப்படிங்கிற வேர்ட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெவலப்பிங் இன்டர்நேஷ்னலி. இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் இஸ் எக்ஸ்பென்சிவ் அண்ட் சேலஞ்சிங். அதுக்கு நிறைய பணம் செலவாகும், நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மூவிங் ஆன் இன் அ தரோ அண்ட் ஸ்ட்ரக்சர்டு மேனர் இஸ் தஸ் த ஐடியல் அப்ரோச் டு அடாப்ட். ஸோ நம்ம வந்து இவ்வளோ செலவு பண்ணி போகிறோம் அப்படிங்கிறப்ப, இவ்வளோ சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டு மேனரில் போகிறது தான் வந்துட்டு கரெக்டான அப்ரோச்சாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. த ஸ்டெப்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஆர் as ஃபாலோஸ். இப்போ நம்ம இன்டர்நேஷ்னலாக போகிறோம் அப்படின்னா என்னென்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகே, evaluate global opportunities and threats and rate them with the internal capabilities. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குளோபலாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸை வந்து எவாலுவேட் பண்ணுமா, ஓகேவா. அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, ரேட் தம் வித் இன்டர்னல் கேப்பபிலிட்டிஸ். நமக்கு எவ்வளோ தூரம் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சு அதை ரேட் பண்ணுங்க அப்படின்றாங்க, ஓகேவா. டிஸ்கிரைப் த ஸ்கோப் ஆஃப் த ஃபர்ம்ஸ் குளோபல் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ். நம்ம ஃபேமோட குளோபல் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க, ஓகேவா. அடுத்த பாயிண்டில் நம்ம ஃபேமோட குளோபல் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறாங்க. நமக்கு கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் தனியாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. டிஸ்டிங்க்ட் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் த குளோபல் பிஸ்னஸ் அண்ட் ஹோல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறாங்க. நம்ம குளோபல் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஹோல் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இன்டர்நேஷ்னலாக டெவலப் ஆகணும். இப்போ நான் ஆல்ரெடி இங்கே ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கேன் இந்தியாவில், அதை நான் வந்து ஃபாரினுக்கும் கொண்டு போகணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு குளோபலாக இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸை நம்ம வந்து எவாலுவேட் பண்ணணும். அப்புறம் நமக்கு இன்டர்னலாக இருக்கக்கூடிய கேப்பபிலிட்டிஸோட அதை ரேட் பண்ணணும், கரெக்டாக வருமா, எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் டெஸ்கிரைப் த ஸ்கோப் ஆஃப் த ஃபர்ம்ஸ் குளோபல் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க, ஓகேவா. நம்ம ஃபர்மோட குளோபல் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸோட ஸ்கோப் எப்படி இருக்குது, அங்கே போனால் செட் ஆகுமா ஆகாதா, அங்கே வந்துட்டு டிமாண்ட் இருக்கா, நமக்கான ஸ்கோப் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை ஆல்ரெடி அங்கேயே மார்க்கெட்ஸ்லாம் சேச்சுரேட் ஆகிருக்கா அப்படிங்கிற ஸ்கோப்பை வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது நம்ம ஃபேமோட குளோபல் பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ். நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, என்விரான்மெண்டலில் ஸ்கேன் பண்ணணும், அதை வந்து நம்மளோட இன்டர்னல் கேப்பபிலிட்டிஸோட கம்பேர் பண்ணணும். ஸோ இங்கே வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் த்ரெட்டும் வந்துடும், இங்கே ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் வந்துடும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஸ்வாட் மாதிரி தான், ஓகேவா. அப்புறம் நமக்கான ஸ்கோப்பை பாருங்கள் அப்படின்றாங்க. ஸ்கோப் பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிறாங்க. அப்ஜெக்டிவும் பார்த்ததுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி போடுங்க அப்படிங்கிறாங்க, ஓகேவா. அடுத்து வந்து வை டு பிஸ்னஸஸ் கோ குளோபல். எதனால் பிஸ்னஸ்லாம் வந்துட்டு அந்த ஊர்லேயே பண்ணாமல் குளோபலாக பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் evolving political views are two important factors in the rapid rise of multinational organizations. என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், ஓகேவா. செகண்ட் திங் இஸ் எவால்விங் பொலிட்டிக்கல் வியூஸ். இது ரெண்டும் தான் வந்துட்டு டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் இன் த ரேபிட் ரைஸ் ஆஃப் மல்டிநேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. இது ரெண்டும் தான் வந்துட்டு மல்டிநேஷ்னல் ஆர்கனைசேஷன் எம்என்சிஸ் நிறைய வரத்துக்கான காரணம் என்னென்னா, ஒன்று வந்துட்டு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க, இன்னொன்று வந்துட்டு எவால்விங் பொலிட்டிக்கல் வியூஸ் அப்படிங்கிறாங்க, ஓகேவா. பிகாஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அட்வான்சஸ் த ப்ராசஸ் ஆஃப் இன்டர்னலைசேஷன் இஸ் நவ் சிம்பிளர் தேன் இட் வாஸ் ப்ரீவியஸ்லி. டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால, அட்வான்ஸ்டாக வந்ததுனால, முன்னே வந்து ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து இன்டர்நேஷ்னலாக கொண்டு போகணுன்னா நம்மளோட ப்ராசஸ் எப்படி இருந்திருக்குமோ அதை விட இப்போ வந்து ரொம்ப சிம்பிளாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு வைட் கம்யூனிகேஷன் மேக்ஸ் இட் ஈஸியர் டு டிஃபைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் குளோபல் ஸ்ட்ராட்டஜி பை லிங்கிங் கார்ப்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வித் தேர் அப்ராட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ வந்துட்டு கம்யூனிகேஷன் வந்துட்டு
வேர்ல்டு வைட் வந்துருச்சு. இப்போ நான் இந்தியாவில் இருந்துக்கிட்டே அங்கே கம்யூனிகேட் பண்ணலாம். வீடியோ கால் போட்டேன் அப்படின்னா நான் அங்கே ப்ரெசென்ட்டாக இருந்தேன்னா என்ன பேசுகிறேனோ அதே எஃபெக்ட்டு இப்போ நான் வீடியோ கால்லே பண்ண முடியும். ஸோ இதில் வந்து இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னால் டிஃபைன் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது குளோபல் ஸ்ட்ராட்டஜியை ஈஸியாக. ஓகேவா? அப்புறம் கார்ப்பரேட் ஹெட் குவார்ட்டர்ஸை வந்துட்டு அப்ராட் ஆப்ரேஷன்ஸோட லிங்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கம்யூனிகேஷன்னால். இன் அடிஷன் அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் இம்ப்ரூவ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹேஸ் இன்க்ரீஸ்டு த மொபிலிட்டி ஆஃப் மணி, பீப்புள், ரா மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ்ட் ஐட்டம்ஸ். மணி, பீப்புள், ரா மெட்டீரியல்ஸ், ஃபினிஷ்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேவா? இதுவும் ஒரு ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெர் ஆர் செவரல் ரீசன்ஸ் ஒய் கம்பெனி கோ குளோபல். தீஸ் ஆர் எக்ஸ்பிளைன்ட் ஆஸ் ஃபாலோஸ். ஓகேவா? மேலே ஜென்ரலாக பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, கீழே வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? 3, 6, 7, ஓகே 9 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் இஸ் த நீட் டு க்ரோ. ஓகேவா? ஒரு கம்பெனி எப்போ வந்து ஃபாரினில் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க? அவனுக்கு வளரணும்னு ஆசை இருந்தால் தான் அந்த எண்ணமே வரும். ஓகேவா? அவன் வந்துட்டு அப்படியே இருக்கலாம், இது போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தானா அவன் வந்து இதை நினச்சி கூட பார்க்க மாட்டான். ஓகேவா? இட் இஸ் பேசிக் நீட் ஆஃப் எவ்ரி ஆர்கனைசேஷன். ஓகேவா? ஆஃபன் ஃபைண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த குளோப், ஆர்கனைசேஷன்ஸ் எக்ஸ்டெண்ட் தேர் பிஸ்னஸஸ் அண்ட் குளோபலைஸ் தேர் ஆப்ரேஷன்ஸ். நம்ம வந்துட்டு உலகத்தில் வேறு ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் நம்ம பிஸ்னஸ் அது வரைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஒன்று நீட் டு க்ரோ, இன்னொன்று ஃபைண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா? There is rapid shrinking of time and distance across the globe because of faster communication, speedier transportation, growing financial flow of funds and rapid technological changes. ஓகேவா? நமக்கு வந்துட்டு டைமும் டிஸ்டன்ஸும் வந்துட்டு ரேப்பிடாக ஷ்ரிங்க் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஷ்ரிங்க் அப்படின்னா சுருங்கிறது, குறையிறது. ஓகேவா? அது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க, ஸ்பீடியர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிறாங்க, க்ரோயிங் ஃபினான்ஷியல் ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் சொல்கிறாங்க, அப்புறம் ரேப்பிட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் ரீசன்ஸ். எதுக்கான ரீசன்ஸ் அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து, இட் இஸ் பீயிங் ரியலைஸ்ட் தட் த டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ் ஆர் நோ லாங்கர் அடிக்வேட். நமக்கு வந்துட்டு இந்த ஊர் மார்க்கெட் இதுக்கு மேலே பத்தாது அப்படின்றத சொல்கிறாங்க. த காம்படிஷன் ப்ரெசன்ட் டொமஸ்டிக்கலி மே நாட் எக்ஸிஸ்ட் இன் சம் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ். கரெக்டு. நம்ம ஊரில் எல்லாமே வந்து சேச்சுரேட் ஆனதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் நமக்கு பத்தாது, ஆர் இங்கே வந்து காம்படிஷன் அதிகமாக இருக்குது, அங்கே போனால் நம்ம மட்டும்தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது இடத்துக்கு தேடி போவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இட் இஸ் பீயிங் ரியலைஸ்ட் தட் த டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ் ஆர் நோ லாங்கர் அடிக்வேட் அப்படிங்கிறப்ப நம்ம ஃபாரினில் போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோன்றாங்க. த காம்படிஷன் ப்ரெசன்ட் டொமஸ்டிக்கலி மே நாட் எக்ஸிஸ்ட் இன் சம் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ். இங்கே இருக்க காம்படிஷன் அங்கே இருக்காது, ஸோ அங்கே போனால் ஈஸியாக சர்வைவ் ஆகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. தேர் கேன் பி வேரிட் அதர் ரீசன்ஸ் சச் அஸ் நீட் ஃபார் ரிலையபிள் ஆர் சீப் சோர்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், சீப் லேபர்ஸ் எக்ஸட்ரா. ஆமாம், ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேபர் வந்துட்டு கொஞ்சம் சீப்பாக இருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் ஒரு சில இடத்துல வந்துட்டு சீப்பர் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், அங்கே வந்து ரிசோர்ஸஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா. இந்த மாதிரி ஒரு சில ரீசன்ஸ்க்காக நம்ம வந்து ஃபாரினை சூஸ் பண்ணலாம். மெனி ஃபாரின் பிஸ்னஸஸ் ஷிஃப்ட் அண்ட் செட்டப் சம் ஆஃப் தேர் ஆப்ரேஷன்ஸ் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் அவைலபிலிட்டி ஆஃப் வேஸ்ட் பூல் ஆஃப் டேலண்ட். ஆமாம், இப்போ இந்தியாவில் கூட அது மாதிரி ஏதோ ட்ரை பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. லைக் ஆப்பிள் ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஆப்பிள் ஒரு பிரான்ச் வந்துட்டு இந்தியாவில் வைக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி ஆப்பிளில் வந்துட்டு ஆப்பிளாக கூகுளான்னு சரியாக தெரில, மெஜாரிட்டி இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. 10 பேர் இருந்தால் அதில் 4 பேரோ என்னவோ வந்து இந்தியன்ஸாக தான் இருக்காங்க அந்த கம்பெனியில் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அது இந்தியாவுக்கு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஐ எம் நாட் ஷுர் ஆஃப் த ஃபேக்ட்ஸ், பட் இதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. Companies often set up overseas plants to reduce high transportation costs. இப்போ நான் அங்கே வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து இங்கே செஞ்சு அங்கே எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறதை விட அங்கேயே நான் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறது இன்னொரு நோஷன். இட் மே பி சீப்பர் டு ப்ரொடியூஸ் நியர் த மார்க்கெட் டு ரெடியூஸ் த டைம் அண்ட் காஸ்ட் இன்வால்வ்ட் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். கரெக்டு.
When exporting organizations find foreign markets to open up or grow big, they may naturally look at overseas manufacturing plants and sales branches to generate higher sales and better cash flow. When exporting, organizations find foreign markets to open up or grow big. ஆமாம், நம்ம எப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அப்போ வந்துட்டு நம்மளோட ஃபாரின் மார்க்கெட் வந்துட்டு வளரும். ஓகேவா? தே மே நேச்சுரலி லுக் அட் ஓவர்சீஸ் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் அண்ட் சேல்ஸ் பிரான்ச்சஸ் டு ஜென்ரேட் ஹையர் சேல்ஸ் அண்ட் பெட்டர் கேஷ் ஃப்ளோ. ஒரு ஹையர் சேல்ஸ்க்காகவும் ஒரு பெட்டர் கேஷ் ஃப்ளோக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓவர்சீஸில் மேனுஃபேக்சர் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒரு கன்சிடர் பண்ணி அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. The rise of services to constitute the largest single sector in the world. Sorry guys. The rise of services to constitute the largest single sector in the world economy. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா and regional economic integration which has involved both the world's largest economies as well as certain developing countries. Sorry, let's not waste time. The rise of services to constitute the largest single sector in the world economy. ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏர்லியர் அக்ரிகல்ச்சர் வாஸ் த பிக்கெஸ்ட் செக்டார். ஓகே, அப்புறம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பிகேம் த பிக்கெஸ்ட் ஆச்சு. ஓகே, நவ் சர்வீசஸ் ஹவ் பிகம் த லார்ஜஸ்ட் செக்டார் ஆஃப் த வேர்ல்டு எக்கானமி. ஓகே, சர்வீசஸ் இன்க்ளூட் பேங்கிங், ஐடி, ஹெல்த் கேர், எஜுகேஷன், டூரிசம், கன்சல்டிங், இன்சூரன்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது. சிம்பிள் எக்ஸாம்பிள் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இவங்கெல்லாம் வந்துட்டு பில்லியன்ஸில் ஏர்ன் பண்ணுறாங்க பை ப்ரொவைடிங் சர்வீசஸ் டு ஃபாரின் கிளைண்ட்ஸ். ஓகேவா? திஸ் ஷோஸ் தட் த சர்வீஸ் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் மோர் டு ஜிடிபி தேன் அக்ரிகல்ச்சர் ஆர் மேனுஃபேக்சரிங். ஓகே, regional economic integration. This means neighboring countries join together economically by reducing trade barriers such as tariffs and quotas. Okay, இது படிச்சிருக்கேன். The aim is free movement of goods, easier trade, more investment, faster economic growth. யூரோப்பியன் யூனியன், ASEAN, USMCA இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க நாடுலாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நமக்குள்ள ட்ரேட் பேரியர்ஸ்லாம் வச்சுக்க வேண்டாம், நமக்குள்ள பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நான் செஞ்சு உனக்கு கொடுக்குறேன், நீ செஞ்சு எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. This means not only rich countries but also developing countries participate in these regional trade groups. Okay, everyone benefits by trading more easily. This is okay. Exam ready meaning. The global business environment has changed because the service sector has become the world's largest economic sector, and many countries, both developed and developing, have formed regional economic groups to promote free trade and economic cooperation. Okay, ஆனால் இதுவும் அதுவும் ஒன்று தானா? அது படிக்கிறப்ப வேறு மாதிரி இருந்துச்சு. The rise of services to constitute the largest single sector in the world economy. ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா த சர்வீஸ் செக்டார் வந்துட்டு இப்போ லார்ஜஸ்ட் செக்டார் இன் த வேர்ல்டு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? த ரைஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு லார்ஜஸ்ட் சிங்கிள் செக்டார் அப்படின்றாங்க. ஸோ இந்த சர்வீஸ் செக்டார் லைக் ஐடி நம்ம அங்கே படித்தோம் இல்லையா, டெலிகம்யூனிகேஷன், அது வந்துட்டு பிக்கஸ்ட் இதுவாக இருக்கும். அண்ட் ரீஜனல் எக்கனாமிக் இன்டகிரேஷன், இதுதான் வந்து பக்கத்தில் இருக்க நாடுகளோட நம்ம ட்ரீட்டிஸ் போட்டு நமக்குள்ள ட்ரேட் பேரியர்ஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி லிபரலைஸ் பண்ணிக்கிறது. which has involved both the world's largest economies as well as certain developing economies. இவங்க எல்லாமே வந்துட்டு சேர்ந்து இதை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா why do businesses go global? ஓகேவா? அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் தான் சர்வீஸ் செக்டார் பெரிய செக்டாராக மாறினது. அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க நாடுகள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுனால நம்ம வந்து ஒரு நாட்டுக்குள்ளேயே பிஸ்னஸ் பண்ணுறாமல் ஃபாரினுக்கும் சேர்த்து பண்ணுறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இதை நான் திருப்பி படித்தேன்னா எனக்கு திருப்பி மறந்து போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எடுத்து அங்கே வச்சுக்கிறேன்.
என்ன பண்ணலாம்? ஓகே, ஏதாவது ஒன்று எழுதி வச்சுக்கலாம். ஓகே. The apparent and real collapse of international trade barriers redefines the role of state and industry அப்படிங்கிறாங்க. ஓகேவா? The apparent real collapse of international trade barriers. ட்ரேட் பேரியர்ஸ்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு சில கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? எதுவுமே வந்துட்டு இப்போயும் அது இருக்குது. பட் ஒரு சில இடத்துல அதை வந்துட்டு லிபரலைஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ட்ரேட் பேரியர்ஸ்னால் என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடாது, அது வந்து நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்ட் கண்ட்ரியாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்ம எக்கானமி வந்து பூம் ஆகும். எதுவுமே நம்ம வெளியே இருந்து வாங்கக்கூடாது, பட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற திங்ஸை மற்றவங்களாம் வாங்கணும். அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் நிறைய வரும். நமக்கு தேவையானதை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும், பட் அடுத்தவங்களுக்கு நம்ம நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ப்ராஃபிட் நமக்கு நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. முன்னெல்லாம் ட்ரேட் பேரியர்ஸ்ன்ற மாதிரி வெளியிலேருந்து வாங்கினா கஸ்டம் டியூட்டிஸ், இம்போர்ட்டட் கார்ஸ்க்கெலாம் எக்ஸ்ட்ரா டியூட்டிஸ் போடுவாங்க, டேக்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், எல்பிஜின்னு சொல்லுவோம்ல, லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லிட்டு அந்த 2000 ஏராவில் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் இப்போலாம் அது கம்மியாகிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பேரியர்ஸ் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக அதுதான் வந்துட்டு ஸ்டேட் அண்ட் இண்டஸ்ட்ரியோட ரோலை வந்துட்டு ரீடிஃபைன் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்டேட் அப்படிங்கிறது இந்த இடத்துல கவர்மெண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ரோல் ஆஃப் ஸ்டேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, அந்த இண்டஸ்ட்ரியை பற்றி. த ட்ரெண்ட் இஸ் டுவர்ட்ஸ் இன்க்ரீஸ்டு ப்ரைவேட்டைசேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ் செக்டார்ஸ், less government interference in business decision and more dependence on the value added sector to gain marketplace competitiveness. ஓகே, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் எதை நோக்கி போகுது அப்படின்னா, ப்ரைவேட்டைசேஷனை வந்துட்டு அதிகப்படுத்துது மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டார்ஸில். அது ரெண்டுமே வந்துட்டு ஒரு பெரிய செக்டார். மேனுஃபேக்சரிங் செக்டாரும் சரி, சர்வீஸ் செக்டாரும் சரி, ஒரு கொஞ்சம் பெரிய செக்டார். ஓகேவா? அதை வந்துட்டு கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ணக்கூடாது, ப்ரைவேட்டும் பண்ணணும், மோஸ்ட்லி ப்ரைவேட் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரைவேட்டைசேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது. அப்புறம் கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ் வந்துட்டு அதில் கம்மியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, என்ன ஆகுது நீ இப்போ சொல்லலை. இன்னொரு கான்செப்ட் என்ன சொன்னாங்கன்னா, மோர் டிபெண்டன்ஸ் ஆன் த வேல்யூ ஆடட் செக்டர் டு கெயின் மார்க்கெட் பிளேஸ் காம்படிட்டிவ்னஸ். இதை நோக்கி தான் இந்த ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பேரியர்ஸ் போயிடுச்சு. இப்போ கரண்ட்டாக நம்மளோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ப்ரைவேட்டைசேஷனை நோக்கி இருக்குது. கவர்மெண்ட் வந்துட்டு கம்மியாக இன்டர்ஃபியர் ஆகணும் அப்படிங்கிறத நோக்கி இருக்குது. அப்புறம் வேல்யூ ஆடட் செக்டார்ஸை நோக்கி அதை டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, லைக் காம்படிட்டிவ்னஸ்க்காக. ஓகேவா? The trade tariffs and custom barriers are getting lowered, resulting in increased flow of business. ஆமாம், முன்னே வந்து ட்ரேட் டேரிஃப் அப்படின்னா அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்கும். நம்ம வந்து வெளியே போய் விற்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு டேக்ஸ் மாதிரி ஏதாவது ஒன்று கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரேட் டேரிஃப்ஸ், கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவோம்ல, கஸ்டம்ஸில் இருக்க பொருள் காசு கொடுத்தா தான் எடுக்க முடியும் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமௌண்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு பேரியர்ஸ் மாதிரி கவர்மெண்ட்டே வச்சுருப்பாங்க. நீ வெளியிலே பண்ணுறேன்னா நீ இந்த காசை கட்டிட்டு பண்ணு அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் வந்துட்டு லோயர் ஆகிடுச்சு, கம்மியாகிடுச்சு அப்படின்றாங்க. இது வந்துட்டு இன்க்ரீஸ்டு ஃப்ளோ ஆஃப் பிஸ்னஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் வை டூ பிஸ்னஸஸ் கோ குளோபல் அப்படின்றத சொல்கிறாங்க. குளோபலைசேஷன் ஹேஸ் மேட் கம்பெனிஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் டு ஃபார்ம் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் to ward off economic and technological threats and leverage their respective comparative and competitive advantage. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குளோபலைசேஷன் அப்படின்றது ஒரு ரெவல்யூஷன் மாதிரி நடந்துச்சு இல்லையா? அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, கம்பெனிஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் எல்லாரையும் சேர வச்சு அலையன்ஸ் மாதிரி போட்டு அவங்களோட எக்கனாமிக்கல் அண்ட் டெக்னாலஜிக்கல் த்ரெட்ஸ் எல்லாம் வந்துட்டு இல்லாமல் பண்ணுறதுக்கும், அப்புறம் அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கம்பேரிட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்துட்டு லெவரேஜ் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் தட் இஸ் வை டூ பிஸ்னஸஸ் கோ குளோபல். ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம நல்லா படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட். இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு லோக்கல் என்விரான்மெண்ட்டை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். லைக் மைக்ரோ பார்த்தோம், மேக்ரோ பார்த்தோம். இப்போ இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
The social, cultural, demographic, environmental, political, governmental, legal, technological factors that an international organization faces are nearly limitless, and the number and complexity of these factors increase manifold as the number of products produced and geographic areas services increased. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த இந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு என்விரான்மெண்ட்டோட பார்ட்ஸ். இது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் பார்க்குறப்ப இது நியர்லி லிமிட்லெஸ், நிறைய இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இதில் நம்பர்ஸும் காம்ப்ளெக்சிட்டியும் அதிகமாக்குறப்ப இந்த ஃபேக்டர்ஸில் இது வந்துட்டு இந்த நம்பர்ஸும் காம்ப்ளெக்சிட்டியும் ஃபுல்லாக அதிகமாகிடுமா. எப்போ அதிகமாகும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் ஜியோகிராஃபிக் ஏரியா சர்வ்டு இன்க்ரீஸ். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அதிகமாக நம்ம சர்வீஸ் பண்ணுற ஏரியா அதிகமாக இதில் இருக்க நம்பரும் காம்ப்ளெக்சிட்டியும் ஆட் ஆகிட்டே போகுமா இந்த ஃபேக்டர்ஸ்க்கு. இந்த ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ், ஓகேவா. இந்த கல்ச்சுரல், டெமோகிராஃபிக், என்விரான்மெண்டல், பொலிட்டிக்கல், கவர்மெண்டல், லீகல், டெக்னாலஜிக்கல், இந்த ஃபேக்டர்ஸோட நம்பரும் காம்ப்ளெக்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா. எப்போ அப்படின்னா, நம்ம நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப, ஜியோகிராஃபிக்கல் சர்வ் பண்ணுற ஏரியா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிறப்ப இந்த நம்பர் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் தீஸ் ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட் இன்டர்நேஷ்னலைசேஷன். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னலைசேஷனான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றாங்க. அனலைசிங் இன்டர்னல் என்விரான்மெண்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். இன்டர்னல் என்விரான்மெண்ட் அப்போ விட்டுறலாமான்னு கேட்டால் அதுவும் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க. ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, it allows organization to discover opportunities in the global market and evaluate feasibilities of capitalizing on these opportunities. ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி தரும் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுனால. அப்புறம் அதை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபீஸிபிளாக நம்மளால் முடியுமா அப்படின்னு நம்ம கேப்பபிலிட்டிஸையும் வந்துட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ தட் நமக்கு எது பெஸ்ட்டோ அதை எடுத்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி நம்ம முன்னேறிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அசஸ்மெண்ட்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட் கேன் பி டன் அட் 3 லெவல்ஸ், ஓகேவா. நம்ம இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட்டை அசஸ் பண்ண போகிறோம், ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படின்னா அதை 3 லெவலில் பண்ணலாங்கிறாங்க. ஒன்று மல்டிநேஷ்னல் லெவல், இன்னொன்று ரீஜனல் லெவல், இன்னொன்று கண்ட்ரி லெவல் அப்படிங்கிறாங்க, ஓகேவா. மல்டிநேஷ்னல் என்விரான்மெண்டல் அனாலிசிஸ் involves identifying, anticipating and monitoring significant components of the global environment on a large scale, ஓகேவா. அந்த லார்ஜ் ஸ்கேலில் இருக்கக்கூடிய குளோபல் என்விரான்மெண்ட்டில் என்னென்ன மாதிரியான காம்பனன்ட்ஸ் இருக்குது, முக்கியமான காம்பனன்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், ஆன்டிசிபேட் பண்ணணும், அப்புறம் மானிட்டர் பண்ணணும், ஓகேவா. அண்டர்ஸ்டாண்டிங் குளோபல் டெவலப்மெண்ட்ஸ் கவரிங் எக்கனாமிக் அண்ட் அதர் மேக்ரோ எலமெண்ட்ஸ் இஸ் இம்பார்ட்டண்ட், ஓகேவா. எக்கனாமிக் எலமெண்ட்ஸ் அண்ட் அதர் மேக்ரோ எலமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க, குளோபலாக என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம். Governments may have free or interventionist tendencies in economies that needs to be carefully considered. அந்த நம்ம போகிற நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி இருக்குது, அவங்க வந்துட்டு ஃப்ரீயாக விட்டுறாங்களா இல்லை ரொம்ப இன்டர்வீன் பண்ணுறாங்களா, கவர்மெண்ட் வந்துட்டு பிஸ்னஸில் இன்டர்வீன் ஆகுறாங்களா இல்லையா, அந்த கல்ச்சர் எப்படி இருக்குது, அங்கே கண்ட்ரியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. These characteristics are evaluated based on their present and expected future impact, ஓகேவா. இதெல்லாம் நம்ம எதை பேஸ் பண்ணி எவால்வேட் பண்ணுறோம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அப்படின்னா, ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் இம்பேக்ட் அப்படிங்கிறாங்க, ஓகேவா. அதை பேஸ் பண்ணி தான் எவால்வேட் பண்ணலாம் அப்படின்றாங்க. ரீஜனல் என்விரான்மெண்டல் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு மல்டிநேஷ்னல் பார்த்தோமா, அடுத்து வந்து ரீஜனல் என்விரான்மெண்டல் அனாலிசிஸை வந்து பார்க்க போகிறோம். இஸ் அ மோர் இன்டெப்த் எவாலுவேஷன் ஆஃப் த கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா. அது வந்துட்டு வைடாக பார்க்குறோம், கரெக்டாக லார்ஜ் ஸ்கேலில் பார்க்குறோம். ஆனால் இங்கே வந்துட்டு இன்டெப்த்தாக பார்க்குறோம், ஓகேவா. ஒரு பர்டிகுலர் ஜியோகிராஃபிக் ஏரியாவில், ஒரு ஸ்பெசிஃபிக் ஜியோகிராஃபிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸை கிரிட்டிக்கலாக எவாலுவேட் பண்ணுறது தான் ரீஜனல் என்விரான்மெண்டல் அனாலிசிஸ். த எம்ஃபசிஸ் வுட் பி ஆன் டிஸ்கவரிங் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் அ குட்ஸ், சர்வீசஸ் ஆர் இன்னோவேஷன் இன் த சோசன் லொக்கேஷன். இது வந்துட்டு குளோபலாக ஃபுல்லாக பார்க்குறது கிடையாது, அது வந்து மல்டிநேஷ்னலில் வரும். இங்கே நம்ம சோசன் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். நம்ம கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் இன்னோவேஷன்ஸ்க்கு எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்ம சூஸ் பண்ண லொக்கேஷனில் அப்படிங்கிறத இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் ரீஜனல் என்விரான்மெண்டல் அனாலிசிஸ், ஓகேவா. அடுத்து கண்ட்ரி என்விரான்மெண்டல் அனாலிசிஸ்.
country environmental analysis has to take a deeper look at the important environmental factors. ஓகே, இம்பார்ட்டண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸில் நம்ம வந்துட்டு டீப்பர் லுக்காக எடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக், லீகல், பொலிட்டிக்கல், கல்ச்சுரல் டைமென்ஷன்ஸ் இஸ் ரெக்வயர்டு இன் ஆர்டர் ஃபார் பிளானிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். எக்கனாமிக், லீகல், பொலிட்டிக்கல் அண்ட் கல்ச்சுரல் இதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. இஎல்பிசி, பிஇ பெஸ்டில் இது வரலையா, இஎல்பிசி. சரி, ஓகே. The analysis must be customized for each of the countries to develop effective market entrance strategies. இது வந்துட்டு நமக்கேற்ற மாதிரி நமக்கேற்ற மாதிரி இல்லை, ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா தான் ஒரு ஈஸியான இல்லை ஒரு எஃபெக்டிவான மார்க்கெட் என்ட்ரன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. International environment has become an inherent part of strategic management for businesses of all sizes with global interest. அதாவது இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நீங்கள் இன்டர்நேஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் போடுறப்ப இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட்டை அனலைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு விஷயமாக மாறிடுச்சு. எந்த சைஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களுக்கு குளோபலாக போகிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட்டை கன்சிடர் பண்ணிட்டு தான் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. It essentially involves various global aspects like political risks, cultural differences, exchange rate fluctuations, legal compliances and taxation issues. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் முக்கியமாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. It essentially involves various global aspects like என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, பொலிட்டிக்கல் ரிஸ்க் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கணும், அங்கே கல்ச்சுரல் டிஃப்ரென்சஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கணும், எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், அப்புறம் வந்துட்டு லீகல் கம்ப்ளைன்சஸ் அண்ட் டாக்ஸேஷன் இஷ்யூஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்ட்டில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். Thus it becomes more important for the people at the decision making level to focus on factors comprising the international environment. ஸோ முடிவெடுக்கிறவங்க இதெல்லாம் பார்த்துட்டு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, 2.2 முடிஞ்சு 2.3யும் முடிஞ்சிருச்சு. என்விரான்மெண்ட்டை முடிச்சிட்டோம். அடுத்தது வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்னா என்ன, இண்டஸ்ட்ரினா என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? பிஸ்னஸஸ் செல் ப்ராடக்ட்ஸ். ஆமாம், பிஸ்னஸ் வந்துட்டு ப்ராடக்ட்ஸை தான் விற்கிது. அ ப்ராடக்ட் கேன் பி எய்தர் அ குட் ஆர் அ சர்வீஸ். ஓகேவா? நம்ம ப்ராடக்ட்னால் பொதுவாக கூட்ஸை மட்டும்தான் நினைப்போம், ஆனால் சர்வீஸும் அதில் இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு குட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு சர்வீஸாகவும் இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இட் மைட் பி ஃபிசிக்கல் குட் ஆர் அ சர்வீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கூட நம்ம ஒரு ப்ராடக்டாக சொல்லலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த விஆர் ரியாலிட்டிலலாம், விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்ஸ்லாம் நம்ம போனோம்னா 100 கொடுத்தா வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் கேம் விளாட்றதுக்கு கொடுப்பாங்கல்ல, நம்ம கண்ணில் மாட்டி விட்டு கையில் ஏதோ பேட்லாம் கொடுத்து இந்த மாதிரி. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்னு தான் சொல்கிறோம். பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் ஹேவ் சர்டைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஸ் ஃபாலோஸ். பிஸ்னஸில் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 5 கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ப்ராடக்ட்னால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ராடக்ட் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா எய்தர் டேஞ்சிபிள் ஆர் இன்டேஞ்சிபிள். ஓகேவா? இப்படி தான் இருந்தாகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. A tangible product can be handled, seen and physically felt, such as a car, book, pen, table, mobile, handset and so on. ஓகேவா? Alternatively, an intangible product அப்படின்னா ஃபிசிக்கலாக இருக்காது. டெலிகாம் சர்வீசஸ், பேங்கிங், இன்சூரன்ஸ், ரிப்பேர்ஸ் பண்ணுற சர்வீசஸ், இதெல்லாம் வந்துட்டு சர்வீசஸாக தான் இருக்கும். நம்மளால் அதை தொட்டு பார்க்க முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது, ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ண முடியாது. ஓகேவா? இது நம்மளாம் சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம், ஸோ இதில் பிரச்சனை இல்லை. ப்ராடக்ட் ஆஸ் அ ப்ரைஸ். ஓகேவா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். ப்ராடக்ட்ஸ் ஆர் டேஞ்சிபிள் ஆர் இன்டேஞ்சிபிள், அது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அப்புறம் ப்ராடக்ட்டுன்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ப்ரைஸ் அப்படின்றது ஒன்று இருக்கணும். அப்போ தான் அது ஒரு பிஸ்னஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? பிஸ்னஸஸ் டிட்டர்மைன் த காஸ்ட் ஆஃப் தேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சார்ஜ் அ ப்ரைஸ் ஃபார் தெம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ காஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கணும், அப்புறம் வந்துட்டு அதுக்கு ஒரு ப்ரைஸ் சார்ஜ் பண்ணணும். ஓகேவா? த டைனமிக்ஸ் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் ஆர் சர்வீஸ். ஆமாம், எவ்வளோ சப்ளை இருக்குது, எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அதோட ப்ரைஸ் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும். The market price is the price at which quantity provided equals quantity desired.
இது வந்துட்டு அந்த டிமாண்டையும் சப்ளையும் ஈக்குவல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் எக்கனாமிக்கலாக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்துட்டு அப்ராப்ரியேட்டான மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The price that may be paid is determined by the market, the quality, the marketing and the targeted group. ஓகேவா? அந்த ப்ரைஸ் வந்துட்டு எதனால் டிட்டர்மைன் பண்ணப்படுது அப்படின்னா மார்க்கெட்டால் இருக்கலாம், இல்லை அந்த குவாலிட்டியால் இருக்கலாம், இல்லை நம்ம பண்ணுற மார்க்கெட்டிங்கால் இருக்கலாம், இல்லை நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோம், எந்த குரூப்பை டார்கெட் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம ப்ரைஸ் மாறலாம். ஓகேவா? In the present competitive world, price is often given by the market and businesses have to work on cost to maintain profitability. இதில் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கான காஸ்ட் எவ்வளவோ இஸ் ஈக்குவல் டு 10 ரூபான்னு வச்சுக்கலாமே. நம்மளோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 ரூபான்னு வச்சுக்கலாமே. இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 2 ரூபா. ஓகேவா? கரெக்டாக? ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த ப்ரைஸ் வந்துட்டு மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிடா மார்க்கெட் டிசைட் பண்ணும்? நீ தானே டிசைட் பண்ணுவ. இப்போ நீ 13 ரூபாய்க்கு விற்கணும்னு நினச்சாலும் நீ விற்கலாம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் வந்து என்ன ரேட் வேணால் கோட் பண்ணலாம். ஆனால் என்னை விட கம்மியாக வேறு யாராவது கோட் பண்ணாங்கன்னா மக்கள் அவன்கிட்ட போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்துட்டு எக்ஸாக்டாக மார்க்கெட் எப்போ எனக்கும் ப்ராஃபிட் இருக்கணும், மார்க்கெட்டில் மற்ற எங்கேயும் இதை விட சீப்பாக கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸ் நான் வரணும் அப்படின்னாலே ஆப்வியஸாக அது வந்துட்டு இதை விட கம்மியாக கொடுக்க முடியும் அப்படின்னா வேறு என்ன கொடுத்துருவான். அந்த அந்த ஒரு ஆஸ்பெக்டும் பார்த்துக்கணும். இதுக்கு மேலே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இதுக்கு மேலே வாங்க ஆள் இருக்குது அப்படின்னாலும் நான் அந்த ப்ரைஸை வச்சுருவாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆகி சென்டரில் ஒரு இடத்துல வந்து நிற்கும். அதுதான் வந்துட்டு ப்ரைஸ் ஃபார் தட் ப்ராடக்டாக இருக்கும் மோஸ்ட்லி. இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் வந்துட்டு ஷேர் ப்ரைஸ்லாம் சொல்லலாம். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? ப்ரைஸை ஏற்றுறது வந்து நல்ல சொல்யூஷன் இல்லை. காஸ்ட்டை கம்மி பண்ணுறது தான் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ப்ரைஸ் 12 ரூபா அது மார்க்கெட் டிசைட் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம 10 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதையே இன்னும் ஏதாவது புது டெக்னாலஜி கொண்டு வந்து பர் ப்ராடக்ட் வந்து 8 ரூபா தான் அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே நமக்கு 4 ரூபா வந்துட்டு லாபம் கிடைக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மாடர்ன் பிஸ்னஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? த மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் த ப்ரைஸ் அட் விச் குவான்டிட்டி ப்ரொவைடட் ஈக்குவல்ஸ் குவான்டிட்டி டிசையர்ட். ஓகேவா? இது வந்துட்டு சப்ளை குவான்டிட்டி ப்ரொவைடட் ஈக்குவல்ஸ் குவான்டிட்டி டிசையர்ட். இது வந்துட்டு டிமாண்ட். ஓகேவா? டிமாண்டும் சப்ளையும் எங்கே ஈக்குவலாக வருதோ அந்த ப்ரைஸ் தான் வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The price that may be paid is determined by the market, the quality, the marketing. இதெல்லாம் படித்தாச்சு. In the present competitive world, price is often given by the market. இதுதான் நான் சொன்னேன். இப்போ இருக்க காம்படிட்டிவ் வேர்ல்டில் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் கொடுத்துரும். அண்ட் பிஸ்னஸஸ் ஹவ் டு ஒர்க் ஆன் காஸ்ட் டு மெயின்டைன் ப்ராஃபிட்டபிலிட்டி. நம்ம காஸ்ட்டை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ தான் ப்ராஃபிட்டாக இருக்க முடியும் அப்படின்ட்டு. On account of competition, businesses are not able to fix market price by adding profit margin on the cost. Rather, they work on reducing the cost given the prevailing market price. எக்ஸாக்டாக இந்த பாக்ஸை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா? ப்ராடக்ட்ஸ் ஹேவ் சர்டன் ஃபீச்சர்ஸ் தட் டெலிவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, இது வந்து அடுத்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டில் வந்துட்டு என்ன இருக்கும்? எதர் டேஞ்சிபிளாக இருக்கும் ஆர் இன்டேஞ்சிபிளாக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்டில் பார்த்தோம். செகண்ட் பாயிண்டில் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். கரெக்டாக? இப்போ தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்குன்னு சர்டைன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காததெல்லாம் அப்போ ப்ராடக்ட் இல்லையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. எதெல்லாம் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருதோ அதுதான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்கர் சாப்பிட்றோம் அப்படின்னா அப்பா சாப்பிட்டோண்டா அப்படின்னு நமக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுதில்ல. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு தண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா தாகம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒவ்வொரு நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அதோட ப்ராடக்ட்ஸ்க்கும் இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுற குணம் இருக்க தானே செய்யும். அதுக்காக தானே இந்த ஹோல் கான்செப்ட் ஆஃப் பிஸ்னஸே வருது. ஸோ சொல்கிறாங்க அதை ப்ராடக்ட் ஃபீச்சர் இஸ் அ காம்பனண்ட். நீங்கள் கேட்கலாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ரிங்லாம் இருக்குது அப்படின்னா அது என்ன பர்பஸை சால்வ் பண்ணுது? அதை நம்ம போட்டுக்கிறோம் அவ்வளோதானே அப்படின்னா அது வந்துட்டு மென்டலி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைடை கொடுக்குது, ஒரு கெத்து காட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணுது, இல்லை ஒரு சொசைட்டியில் அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வருது. ஸோ ஃபிசிக்கலாக இல்லைனாலும் மென்டலாக அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. A product feature is a component of a product that satisfied a customer need. ஓகேவா? கஸ்டமர் நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் வந்துட்டு ஒரு ப்ராடக்டோட காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபீச்சர்ஸ் டிட்டர்மைன் ப்ராடக்ட் ப்ரைஸிங் அண்ட் பிஸ்னஸஸ்
ஆமாம். இந்த இந்த கஸ்டமரோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அந்த ஃபீச்சர் தான் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஸ்னஸஸ் ஆல்டர் ஃபீச்சர்ஸ் டியூரிங் த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் டு ஆப்டமைஸ் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த யூசருக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த ஃபீச்சர்ஸையே அவங்க வந்து ஆல்டர் பண்ணுவாங்க டெவலப்மெண்ட் ப்ராசஸில். ஓகேவா. இப்போ அந்த ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறாங்க அப்படின்னா, யூசருக்கு வந்துட்டு எவ்வளோ உப்பு, எவ்வளோ காரம், எவ்வளோ நேரம் அதை ஃப்ரை பண்ணி, எந்த மாதிரியான பொட்டேட்டோவை எப்படி கட் பண்ணி கொடுத்தா பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த அந்த பொட்டேட்டோ, அதாவது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து ஆல்டர் பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணுறப்போ. ஓகேவா. அதுதான் சொல்கிறாங்க. ப்ராடக்ட் ஷுட் பி ஏபிள் டு ப்ரொவைட் வேல்யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு த கஸ்டமர்ஸ் ஃபார் ஹூம் தே ஆர் மென்ட். கரெக்டு. நம்ம யாருக்கு இதை வந்துட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, எந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் போய் சேரணும்னு நினைக்கிறோமோ, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்டால் ஒரு வேல்யூ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் கொடுக்க முடிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்றாங்க. Features of the product will distinguish it in terms of its function, design, quality and experience. ஆமாம். ஒரு ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அது வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட டிசைன் என்ன, அதோட குவாலிட்டி என்ன, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது, கஸ்டமர்ஸ் cumulative experience with a product from its purchase to the end of its useful life is an important component of a product feature. அதாவது குமுலேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்துட்டு ஒரு ஆப்பிள் ஐபேடே வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வாங்கி ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு எல்லாமே பக்காவாக ஒர்க் பண்ணுது, அப்புறமா அது சுத்தமாக ஒர்க் பண்ணல, அப்படியே ஹேங் ஆகிடுது, அப்படியே நின்றுது அப்படின்னா இட் இஸ் நாட் லைக் தட். ஓவராலாக இப்போ நான் வாங்கி 10 வருஷம் வச்சுருக்கேன்னா அந்த 10 வருஷமும் அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த குமுலேட்டிவ் எஃபெக்ட் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு படத்துக்கே போகிறோம், அது வந்து ஒரு ப்ராடக்ட் தான். சினிமா அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட் தான். ஓகேவா. அந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் மட்டும் எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்துச்சி, இன்டர்வலுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னா, இதில் அந்த ஃபீச்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இது மொத்தமாக தான், குமுலேட்டிவாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ப்ராடக்ட் இஸ் பிவோட்டல் ஃபார் பிஸ்னஸ். ப்ராடக்ட் இல்லாமல் பிஸ்னஸ் கிடையாது அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேவா. இதுவும் ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். த ப்ராடக்ட் இஸ் அட் த சென்டர் ஆஃப் பிஸ்னஸ் அரவுண்ட் விச் ஆல் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்டிவிட்டீஸ் ரிவால்வ். ப்ராடக்ட் தான் வந்துட்டு பிஸ்னஸில் சென்டராக இருக்குது, அதை சுற்றி தான் மற்ற ஸ்ட்ராட்டஜிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரிவால்வ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. த ப்ராடக்ட் எனேபிள்ஸ் ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, சேல்ஸ், மார்க்கெட்டிங், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அதர் பிஸ்னஸ் ப்ராசஸஸ். ப்ராடக்ட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, இது எல்லாமே செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரி தான். ஓகேவா. ப்ராடக்ட் ஹேஸ் அ யூஸ்ஃபுல் லைஃப். ஆமாம். அடுத்த பாயிண்ட் வந்துட்டு அந்த ப்ராடக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸில் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்ரி ப்ராடக்ட் ஹேஸ் அ யூஸபிள் லைஃப் ஆஃப்டர் விச் இட் மஸ்ட் பி ரீப்ளேஸ்ட். ஓகேவா. எதுவுமே வந்துட்டு பெர்மனெண்ட்டாக அதை நீங்கள் ஒரு தடவை வாங்கிட்டீங்கன்னா இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இது இப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு யூஸபிள் லைஃப் இருக்கும், அதுக்கப்புறம் அதை நம்ம மாற்றி தான் ஆகணும். as well as a life cycle after which it is to be reinvented or may cease to exist. ஆமாம். ஒரு காலத்துக்கு மேலே அதை வந்து நம்ம எய்தர் ரீஇன்வென்ட் பண்ணணும், இல்லைனா அது இல்லாமலே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. we have observed that fixed line telephone instruments have largely been replaced by mobile phones. எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க பாருங்கள். டெலிஃபோன் வந்துட்டு அப்போல்லாம் எல்லா இடத்துலையும் இருந்துச்சு, அது வந்து ஒரு கெத்தான ஒரு பொருளாக இருந்துச்சு. நீ என்ன இன்னும் மெயிலெலாம் போட்டுட்ருக்கேன், நான் பாரு டெலிஃபோனில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி. பட் டைம் ஆக அதை நம்ம ரீஇன்வென்ட் பண்ணிட்டோம். அந்த ஒயர்லாம் வச்சு இல்லாமல் கையிலே எடுத்துக்கு போகிற மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் வந்துட்டோம். ஆர் அது வந்துட்டு சீஸ் டு எக்ஸிஸ்ட்னு கூட சொல்லலாம். ஓகேவா. அந்த டெலிஃபோன்ஸ் இப்போ இல்லைல்ல. ஓகேவா. இதெல்லாம் தான் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். என்னென்ன இருக்குது 5 பாயிண்ட்டையும் நம்ம ரீகால் பண்ணலாம். எதர் டேஞ்சிபிள் ஆர் இன்டேஞ்சிபிளாக இருக்கும் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்தோன்னா, அப்புறம் வந்து அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும், அப்புறம் அதுக்கு வந்துட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும், அந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை டெலிவர் பண்ணணும். அப்புறம் ப்ராடக்ட் தான் பிஸ்னஸ்க்கு பிவோட்டலாக இருக்கும், இம்பார்ட்டன்ட் ஃபார் பிஸ்னஸ்னு வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்குன்னு ஒரு யூஸ்ஃபுல் லைஃப் இருக்கும். ஓகேவா. இதெல்லாம் தான் வந்துட்டு ப்ராடக்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். ஓகேவா. an important concept in strategic choice is that of ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், பிஎல்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸில் இது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்டாக. ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் பார்த்தோம், ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம், இப்போது ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ்ன்ற மாதிரி ஏதோ ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா. இட் இஸ் அ யூஸ்ஃபுல் கான்செப்ட் ஃபார் கைடிங் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ். சரி. எசென்ஷியலி
ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இஸ் அ எஸ் ஷேப்டு கர்வ் அப்படிங்கிறாங்க. ஓகே, எஸ் மாதிரி இருக்க மாட்டுக்கு அந்த கர்வு, விச் எக்ஸிபிட்ஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் சேல்ஸ் வித் ரெஸ்பெக்ட் ஆஃப் டைம் ஃபார் அ ப்ராடக்ட் தட் பாசஸ் த்ரூ 4 சக்ஸசிவ் ஸ்டேஜஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷன், க்ரோத், மெச்சூரிட்டி அண்ட் டிக்ளைன். ஓகேவா, ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அதோட சேல்ஸ் வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத எஸ் ஷேப்டு கர்வில் நமக்கு காட்டுறாங்க. ஓகேவா, அதில் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்குது அப்படின்றாங்க. இந்த 4 ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜுங்கிறாங்க. அப்போ தான் அந்த ப்ராடக்ட்டே அந்த மார்க்கெட்டில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதோட க்ரோத் ஸ்டேஜ், எல்லாம் ஓரளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா எல்லோரும் வாங்கலாம் அப்படின்ட்டு அப்போ தான் வாங்க ஆரம்பிப்பாங்க, புதுசாக க்ரோ ஆகும். அப்புறம் மெச்சூரிட்டி, எல்லா வீட்லேயும் அது வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும், எல்லாட்டையும் இருக்குப்பா, இதுக்கு மேலே புதுசாலாம் யாரும் வாங்க மாட்டாங்க, ஆல்ரெடி இருக்குது, அது வீணாக போச்சுன்னா மறுபடியும் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் டிக்ளைன், இதெல்லாம் இப்போ செட் ஆகிறது இல்லைங்க, இது யார் இனிமேல் இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறா, இதெல்லாம் இனிமேல் வேஸ்ட்டு, இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் தான் டிக்ளைன் ஸ்டேஜ். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். ஓகேவா, இஃப் பிஸ்னஸஸ் ஆர் சப்ஸ்டிடியூட்டட் ஃபார் ப்ராடக்ட் த கான்செப்ட் ஆஃப் பிஎல்சி குட் ஒர்க் ஜஸ்ட் ஆஸ் வெல். இப்போ வந்து இதே விஷயம் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக பிஸ்னஸை சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றாங்க. அதே பிஸ்னஸோட இன்ட்ரடக்ஷன் இருக்குது, பிஸ்னஸோட க்ரோத் இருக்குது, பிஸ்னஸ் வந்து மெச்சூர் ஆகலாம், பிஸ்னஸ் வந்து டிக்ளைன் ஆகலாம். ஸோ இதே இடத்துல ப்ராடக்ட்டுக்கு பதிலாக பிஸ்னஸை போட்டாலும் இது ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. புரியுதா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இஸ் த இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இஸ் த இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ் வித் ஸ்லோ சேல்ஸ் க்ரோத். ஓகேவா, பொறுமையாக வந்துட்டு சேல்ஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாருக்கும் தெரியாதில்ல உடனே. ஸோ இன்ட்ரடக்ஷன் பண்ண உடனே ஸ்லோவாக சேல்ஸ் வந்து க்ரோத் ஆகும். காம்படிஷன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளாக இருக்கும். ஓகேவா, நெக்லிஜிபிள் அப்படின்னா இக்னோர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், கன்சிடர் பண்ணுற அளவுக்கே இருக்காது அப்படிங்கிறாங்க. ப்ரைஸஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஹை, இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ப்ரைஸஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, அப்புறம் மார்க்கெட்ஸ் ஆர் லிமிட்டட், இது வந்துட்டு ஆல்ரெடி நிறைய எஸ்டாப்ளிஷ்டு ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்க மாதிரிலாம் மார்க்கெட்ஸ் இருக்காது, இப்போ தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப மார்க்கெட்ஸ் வந்து லிமிட்டடாக தான் இருக்கும். The growth in sales is at the lower rate because of lack of awareness on the part of customers. ஏன் வந்துட்டு growth வந்துட்டு கம்மியாக இருக்குது சேல்ஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மக்கள் வந்துட்டு இப்படி ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது கஸ்டமர்ஸ்க்கு. ஓகேவா, இதுதான் காரணம். செகண்ட் ஃபேஸில் என்ன ஆகுது, க்ரோத் வந்துட்டு ரேப்பிடாக மார்க்கெட் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, மார்க்கெட் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் ஓகே இது நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருது, அவங்க எல்லோரும் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு க்ரோத் வரும். ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. இந்த க்ரோத் ஸ்டேஜ் த டிமாண்ட் எக்ஸ்பேண்ட்ஸ் ரேப்பிட்லி, இதுக்கான தேவை வந்து அதிகமாகிடும். என்கிட்டையும் இருக்குது, நீயும் வாங்கிக்கோ, சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லோரும் சொல்லி எல்லாருக்கும் அது தேவைப்பட ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், ப்ரைஸஸ் ஃபால் ஆகும். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்கல்ல, ஸோ ப்ரைஸஸ் கம்மியாகும், காம்படிஷன் இன்க்ரீசஸ். ஓகே, இந்த ப்ராடக்ட் இனிமேல் எல்லோரும் வாங்குறாங்க, இதில் நல்ல ஸ்கோப் இருக்குது அப்படின்னு எல்லாருமே யார் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த பிஸ்னஸ் தான் ஆரம்பிப்பாங்க. இதுதான் இன்றைக்கி ட்ரெண்டு, இதுதான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஒரே நிமிஷம். டிமாண்ட் எக்ஸ்பேண்ட்ஸ் ரேப்பிட்லி, அடுத்து வந்துட்டு ப்ரைஸஸ் ஃபால், அடுத்தது வந்துட்டு காம்படிஷன் இன்க்ரீசஸ், அப்புறம் மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா, இது விற்கிறது வாங்குறது இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அதிகமாகிட்டே போகும். ஸோ வாங்குறவங்க விற்கிறவங்க எல்லாருமே அதிகமாகிட்டே போவாங்க, அதுதானே ஃபைனலாக நம்ம மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கஸ்டமர் ஹேஸ் நாலேஜ் அபவுட் த ப்ராடக்ட் அண்ட் ஷோஸ் இன்ட்ரெஸ்ட் இன் பர்ச்சேசிங் இட். ஓகேவா, அப்போ வந்து லேக் ஆஃப் அவேர்னஸில் இருந்தாங்க, இப்போ வந்துட்டு அதை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுறாங்க செகண்ட் ஸ்டேஜில். தேர்ட் ஸ்டேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அப்படின்றாங்க. ஓகேவா, இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜில் என்ன நடக்குது அப்படின்னா, க்ரோத் ரேட் வந்துட்டு ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இன் திஸ் ஸ்டேஜ் த காம்படிஷன் கெட்ஸ் டஃப். ஓகேவா, காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருக்குது, மார்க்கெட் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுது. ஓகேவா, ப்ராஃபிட் கம்ஸ் டவுன் பிகாஸ் ஆஃப் ஸ்டிஃப் காம்படிஷன், நிறைய பேர் கம்பீட் பண்ணுறதுனால வந்துட்டு ப்ராஃபிட் கம்மியாகுது. அட் திஸ் ஸ்டேஜ் ஆர்கனைசேஷன் ஹவ் டு ஒர்க் ஃபார் மெயின்டைனிங் ஸ்டெபிலிட்டி. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஆர்கனைசேஷன் அவங்கள ஸ்டெபிளைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா க்ரோத் வந்துட்டு கஷ்டம், மெச்சூர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இருக்கிறத ஸ்டெபிளைஸ் பண்ணிக்கணும், இதிலேருந்து கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோர்த் ஸ்டேஜ் ஆஃப் த பிஎல்சி இஸ் டிக்ளைன் வித் ஷார்ப் டவுன்வர்டு ட்ரிஃப்ட் இன் சேல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும், ப்ராஃபிட்ஸும் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். நியூ ப்ராடக்ட் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிடும் ஆல்ரெடி இருக்க ப்ராடக்ட்டை.
ஸோ என்ன ஆகும், காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் கேன் பி இம்ப்ளிமெண்டட் டு ஸ்டே இன் த மார்க்கெட் எய்தர் பை டைவர்சிஃபிகேஷன் ஆர் ரெட்ரென்ச்மெண்ட். டைவர்சிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு இதுக்கு போயிடுறது, இல்லை ரெட்ரென்ச்மெண்ட்னா அதை அப்படியே நிறுத்திட்டு வெளியே வந்துடுறது. ஓகேவா, அந்த எஸ் ஷேப்டு கர்வ்னு சொன்னாங்கல்ல, இது எந்த இடத்துலேருந்து பார்த்தா எஸ் மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் அந்த எஸ் ஷேப்டு கர்வ். மேபி இப்படி ஆரம்பிக்குதுன்னு நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு எஸ் மாதிரி இருக்குல்ல, அதை சொல்கிறாங்களோ என்னவோ. ஸோ இதுவாக பார்க்குறப்ப சேல்ஸ் நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு வந்துட்டு இந்த ஆக்சிஸில் இருக்குது, டைம் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு டே 1 அப்படின்னு வச்சுக்கோங்க, இது டே 300 and 400 and 500 and 600 இந்த மாதிரி இந்த டே. ஓகேவா, சேல்ஸ் வந்துட்டு இது 0 யூனிட் சோல்டு, இது வந்துட்டு 1 5 6 4 8 இது மாதிரி ஏதோ ஒரு யூனிட் சோல்டு. ஓகேவா, இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப சேல்ஸும் 0ல் இருக்கும், டே 1ல் இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு வரைக்கும் மக்களுக்கு தெரியாத லேக் ஆஃப் அவேர்னஸில் இருப்பாங்க, ஸ்லோ க்ரோத் ரேட் இருக்கும். அப்புறம் க்ரோத் ஃபேஸ்க்கு போகிறப்ப எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லோரும் டக்குன்னு வாங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக ஒரு க்ரோத் வரும், எல்லோரும் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும், ஸ்லோவாக அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகும், க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும், அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகி மெச்சூர் ஆகிடும். ஓகேவா, அவ்வளோதான் எல்லார்ட்டையும் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி மெச்சூர் ஆனதுக்கப்புறம் டிக்ளைன் ஆகும், சேல்ஸ் ரேட் வந்துட்டு டிக்ளைன் ஆகும், வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, அந்த மாதிரி டைமில் இப்படி இருக்கும். ஓகேவா, the main advantage of PLC approach is that it can be used to diagnose a portfolio of products or businesses in order to establish the stage at which each of them exist. ஓகேவா, இது எதுக்கு யூஸ் ஆகுது இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மல்டி ப்ராடக்ட் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம எஃப்எம்சிஜி பண்ணுறோம், ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறோம், பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம், சிம் கார்டு கம்பெனி வச்சுருக்கோம், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், சோப்பு ஷாம்புலாம் வச்சுருக்கோம், இதெல்லாம் நிறைய வச்சுருக்கோம். அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எந்த ஃபேஸில் இருக்குது இப்போது அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃபோன் கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து மெச்சூரிட்டியில் இருக்கா, க்ரோத்தில் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஒரு பெட்ரோல் பங்க் வச்சுருக்கோம் அப்படின்னா பெட்ரோலோட இது வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அந்த மாதிரி எந்த ஸ்டேஜில் இருக்குது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அப்படின்றப்ப நமக்கு அது தெரிஞ்சது அப்படின்னா நம்ம எந்த பிஸ்னஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ளைனில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் போர்ட்ஃபோலியோவில். இப்போ இது வந்து க்ரோத்தில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்மள்ட்ட இருக்க டோட்டல் அமௌண்ட்டில் நிறைய அமௌண்ட் வந்து க்ரோத் ஃபேஸில் இருக்க கம்பெனிஸ்க்கு போடலாம். மெச்சூரிட்டியில் இருக்கிறது வந்து அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் எவ்வளோ பணம் தேவையோ அதுக்கு மட்டும் போட்டுக்கலாம். டிக்ளைனில் இருக்கிறது பணத்தை எல்லாம் வெளியே எடுத்துருங்க, அதில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நமக்கு ஓவராலாக ஒரு பிக்சர் கிடைக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. Particular attention is to be paid on the businesses that are in the declining stage. சொன்னேன்ல, எதெல்லாம் டிக்ளைனிங் ஸ்டேஜில் இருக்கோ அந்த பிஸ்னஸ்க்கெலாம் வந்து பர்டிகுலராக அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றாங்க. டிபெண்டிங் ஆன் த டயக்னோசிஸ் அப்ரோப்ரியேட் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸ் கேன் பி மேட். ஓகேவா, நம்ம அதை வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ சரியானதை பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, எக்ஸ்பேன்ஷன் மே பி ஃபீஸிபிள் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் பிஸ்னஸஸ் இன் த இன்ட்ரடக்டரி அண்ட் க்ரோத் ஸ்டேஜஸ். இப்போ ஒரு பிஸ்னஸ் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, இல்லை க்ரோத் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜினா என்னங்கிறத நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இது படிச்சாச்சா, மெச்சூரிட்டி பிஸ்னஸஸ் மே யூஸ்ட் அஸ் சோர்ஸஸ் ஆஃப் கேஷ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் இன் அதர் பிஸ்னஸஸ் விச் நீட் ரிசோர்ஸஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்ரெடி மெச்சூரிட்டியில் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன், அதில் எனக்கு நிறைய காசு வருது அப்படின்னா புதுசாக எதுவும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. பட் ஆல்ரெடி போட்ட காசை நம்ம வெளியே எடுத்துக்கிட்டே இருப்போம், இதுலேருந்து வர காசை வச்சு நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. A combination of strategies like selective harvesting, retrenchment, etc. ஓகேவா, may be adopted for declining businesses. டிக்ளைனிங் பிஸ்னஸில் வந்துட்டு செலக்டிவ் ஹார்வெஸ்டிங், ரிட்ரென்ச்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. In this way, a balanced portfolio of businesses may be built up by the exercising a strategic choice based on the PLC concept. ஆமாம், இதை வச்சு நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது வேல்யூ செயின் அனாலிசிஸ். ஓகேவா, ப்ராடக்ட் அண்ட் என்ன பார்த்தோம் அதில், இன்னொன்று என்ன சொன்னாங்க, ப்ராடக்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்றதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் பார்க்குறோம். கரெக்டு, ப்ராடக்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்ப ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் பார்க்குறோம். அடுத்தது வேல்யூ செயின் அனாலிசிஸ் பார்க்குறோம். ஓகேவா, ஓகே, நம்ம வந்து ஒரு
குட்டி ரீகேப் பார்த்துடலாம். இன்றைக்கி என்னென்ன ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதிலேருந்து ஒரு சின்ன ரீகேப் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னலைசேஷன் ஆஃப் பிஸ்னஸ் வந்துட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? இந்த லாஸ்ட் கப்புள் ஆஃப் டீகேட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணுறதுக்கும் பிஸ்னஸ் வந்துட்டு குளோபலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொன்னாங்க. கரெக்டாக? இதனால் நமக்கு வந்துட்டு எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் கிடைக்கும், நம்ம ப்ராடக்டோட லைஃப் ஸ்பேன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத சொன்னாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு குளோபலாக பண்ணுறப்ப டொமஸ்டிக்காக பண்ணுறப்ப ரெண்டுத்துலேயும் சேமாக தான் இருக்கும். ஆனால் இன்டர்நேஷ்னலாக பண்ணுறப்ப அதில் நிறைய வேரியபிள்ஸ் அண்ட் லிங்கேஜஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகும் அப்படின்றத சொன்னாங்க. கரெக்டாக? அதனால் அது என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக இன்டர்நேஷ்னல் ஸ்ட்ராட்டஜி பிளானிங்கோட தான் அப்போ அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்துட்டு அதில் ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஸ்கேனிங் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் வந்துட்டு தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜிஸும் ப்ராப்பரான ஒரு குளோபல் ஸ்ட்ராட்டஜியும் ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு இன்டர்நேஷ்னலைசேஷன் வந்துட்டு ஃபீஸிபிளாக கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குளோபல் பிஸ்னஸில் என்ன சொல்கிறாங்க, நிறைய யூனிட்ஸ் இருக்கணும் ஆனால் காமன் ஓனர்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்றாங்க. இங்கேயும் நிறைய யூனிட்ஸ் இருக்கணும் ஆனால் காமன் பூல் ஆஃப் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மணி, கிரெடிட், இன்ஃபர்மேஷன், பேட்டன்ட்டு, ட்ரேட் நேம்ஸு, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி மல்டிபிள் யூனிட்ஸ் இருக்கணும் ஆனால் காமன் ஸ்ட்ராட்டஜிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் மேனேஜர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் நேஷன்ஸ்லேருந்து வந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்துட்டு குளோபல் பிஸ்னஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றாங்க. டெவலப்பிங் இன்டர்நேஷ்னலி இல்லை அப்படி அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ் எப்படி இருக்குன்னு எவாலுவேட் பண்ணும் குளோபலில். அப்புறம் நமக்கு இன்டர்னலாக அதில் இருக்க கேப்பபிலிட்டிஸை வச்சு அதை ரேட் பண்ணோம் அப்படின்றாங்க. ஓகேவா? அப்புறம் குளோபல் கமர்ஷியல் ஆப்ரேஷன்ஸில் நம்ம ஃபேர்முக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்புறம் நம்ம ஃபேர்மோட பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்ஸை பார்க்கணும். அப்புறம் வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும் குளோபல் பிஸ்னஸ்க்கு. அப்புறம் நம்ம ஹோல் ஆர்கனைசேஷனுக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். வை டு பிஸ்னஸஸ் கோ குளோபல்? எதுக்காக பிஸ்னஸ்லாம் குளோபலாக போகிறாங்க அப்படின்னா, இதில் 2 இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் வியூஸ் எவால்வ் ஆகிட்டே இருக்கிறது. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு முன்னே இருந்ததை விட டெக்னாலஜி நிறைய வந்துட்டதுனால இன்டர்நேஷ்னலைசேஷன் வந்துட்டு ஈஸியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கம்யூனிகேஷன் ஃபாஸ்டராக இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு அப்ராடில் இருக்கக்கூடிய நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸை வந்துட்டு ஈஸியாக லிங்க் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மணி, பீப்புள், ரா மெட்டீரியல், ஃபினிஷ்ட் ஐட்டம் இதோட மொபிலிட்டிலாம் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, நீட் டு க்ரோ. நம்ம வளர்ச்சியை நோக்கி போகிறப்ப நமக்கு வெளியில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது அப்படின்னா நம்ம அங்கே போய் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து நிறைய ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் சீக்கிரமாக ஆகிடுச்சு, ஃபண்டு ஃப்ளோ ஆகுது, நிறைய டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே வருது. இதனால் நமக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரேப்பிடாக கம்மியாகுது. ஸோ குளோபலாக பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு டொமஸ்டிக் மார்க்கெட்ஸ் வந்துட்டு பத்தலை, அதனால் நம்ம குளோபலாக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெளிநாட்டில் மேபி நமக்கு வந்துட்டு அந்த காம்படிஷன்லாம் இல்லாமல் இருக்கலாம், அதனால் கூட நம்ம போவோம் அப்படின்றாங்க. இப்போ வந்து வெளிநாட்டில் சீப்பராக வந்துட்டு நமக்கு ரா மெட்டீரியலோ லேபரோ கிடைச்சாங்க அப்படின்னா நம்ம அங்கே போய் அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே போய் சேல் பண்ணாமல் அங்கேயே ப்ரொடியூஸ் பண்ணி அங்கேயே சேல் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னொன்று, எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான ஃபாரின் மார்க்கெட் வந்து ஓப்பன் அப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹையர் சேல்ஸ் கிடைக்கும், தேர்ஃபோர் பெட்டர் கேஷ் ஃப்ளோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாயிண்டில் சர்வீஸ் வந்துட்டு இன்றைக்கி வேர்ல்டில் வந்து ஒரு லார்ஜஸ்ட் எக்கானமியாக வந்து நிற்கிது அப்படின்றது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் லோக்கலில் வந்துட்டு நம்ம ரீஜனல் இன்டகிரேஷன், பக்கத்தில் இருக்க கண்ட்ரீஸோடு சேர்ந்து நம்ம பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது 2வது பாயிண்ட்டு. ஸோ இந்த ரீசனுக்காகவும் நம்ம வந்து குளோபலாக போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரேட் பேரியர்ஸ்லாம் வந்துட்டு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிஸ்னஸே வந்துட்டு புதுசாக மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ட்ரெண்ட் வந்துட்டு ப்ரைவேட்டைசேஷனை நோக்கி போகுது. அப்புறம் கவர்மெண்ட் வந்துட்டு கம்மியாக இன்டர்ஃபியர் ஆகிறத பற்றி சொல்லுது. அப்புறம் வேல்யூ ஆடட் செக்டாரை வந்துட்டு நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கிறத சொல்லுது மார்க்கெட் காம்படிட்டிவ்னஸ்க்காக. ஓகேவா? அப்புறம் இந்த கவர்மெண்ட் போடுற டேக்ஸ்லாம் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நிறைய பிஸ்னஸ் நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. குளோபலைசேஷன் ஹேஸ் மேட் கம்பெனிஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் டு ஃபார்ம் ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸ் டு வார்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் டெக்னாலஜி. ஓகே, சரி, ஓகே காய்ஸ், நம்ம வந்து ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் வேல்யூ செயின் அனாலிசிஸ் பார்ப்போம். ஓகேவா?